வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கத்தார் தேசிய தினத்தையொட்டி கத்தாரில் தனியார் துறையில் டிசம்பர் 18 திங்கட்கிழமை அன்னைக்கு விடுமுறைன்னு அறிவிச்சிருக்காங்க. தொழிலாளர் அமைச்சகம் தங்களோட அதிகாரப்பூர்வ சமூக வலைதள அக்கௌண்ட்டில் ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறைன்னு தெரிவிச்சிருக்காங்க. தொழிலாளர் சட்டத்தின் பிரிவு 74 படி தேசிய தின விடுமுறையில் வேலை செய்ய வேண்டிய தொழிலாளர்களுக்கு கூடுதல் நேரம் உள்ளிட்ட சலுகைகள் பொருந்தும்னு குறிப்பிட்டிருக்காங்க. தேசிய தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் டிசம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் டிசம்பர் 18 திங்கட்கிழமை அன்னைக்கு விடுமுறைன்னு அறிவிச்சிருக்காங்க. கத்தாரில் ஒரு பெரிய சாலையில் ஆபத்தான ஸ்டண்ட் செய்த மோட்டார் பைக் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதா உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஓட்டுநருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கத்தார் உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்ட காட்சிகளையும் அமைச்சகம் சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருக்காங்க. அத்தகைய மீறல்களை செய்கிறவங்களுக்கு 1 மாதத்துக்கு குறையாத மற்றும் 3 வருடங்களுக்கு மிகாமல் சிறை தண்டனையும் 10,000 ரியாலுக்கு குறையாத அபராதமும் 50,000 ரியாலுக்கு மிகாமல் தண்டிக்கப்படும் அமைச்சகம் எச்சரிச்சிருக்காங்க. போக்குவரத்து விதிமீறல்களுக்கு எதிராக தொடர்ந்து எச்சரித்துட்டு வர அமைச்சகம் இது போன்ற விதிமீறல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்காதுன்னு அதிகாரிகள் மேலும் தெரிவிச்சிருக்காங்க. கத்தாரில் தேசிய தினத்தை முன்னிட்டு வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் பண பரிவர்த்தனைகளுக்கு 2 நாள் பொது விடுமுறைன்னு மத்திய வங்கி அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் டிசம்பர் 18 திங்கட்கிழமை ஆகிய தேதிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 19 இருந்து வேலை நாள் தொடங்கும்னு அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்காங்க. இது போன்ற இம்பார்ட்டன்ட் நியூஸை டெய்லி தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.